அவருடைய கிருபைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை மூடி மறைத்துக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தரை தேடுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்தில் வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 1 அதனுடைய 2-3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 1 அதனுடைய 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படியே ஒரு விசை நம்முடைய தலைகளை தாழ்த்தி வாசித்த வேத வசனத்துக்கு நேராக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமே. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த அவருடைய வார்த்தை நம்மை நடத்தினது. வேதம் சொல்லுகிறது போல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது போல அவருடைய வார்த்தை நம்மை பிழைக்க வைத்து அந்த நம்முடைய ஆத்துமாக்களை தேற்றி நடத்தும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவருடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆரோக்கியமாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தை பலனாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை தளர்ந்து போகிற முழங்கால்களை உறுதிப்படுத்தி நடத்துகிறதா இருக்கிறது. என்னோடு கூட பேசும் ஆண்டவர், தயவு செய்து யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். என்னோடு கூட ஒரு வார்த்தையால் இன்றைக்கு பேசும் ஆண்டவர். உங்களுடைய வார்த்தை நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தை என்னை நடத்திட்டு ஆண்டவர். சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், துவண்டு போய் வந்திருக்கலாம், அநேக எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம், கண்ணீருக்குள்ளாக நெருக்கத்துக்குள்ளாக கூட தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு விசாலம் வேணும் ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. உங்க வார்த்தை அனுப்பி என்னை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிற ராஜா. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. புவியாவும் படைத்தீரே, பரவுத வாக்காலே. புவியாவும் படைத்தீரே, பரவுத வாக்காலே. எவர எல்லாம் ஈந்தீரே, எவர எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் தயவாலே ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கைகளை தட்டி துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை, துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனு காதும் மறைவினிலே, தீதனு காதும் மறைவினிலே. தேடியும் ஆதடி தாக்கிடுவே. ஸ்தோத்திரம் தாக்கிரம் உற்சாகமாய் நேற்றைக்கு நான் துதித்திடுவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா ஈற்று ஏற்று துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே. அகில சிருஷ்டிகள் துதிக்க, அகில சிருஷ்டிகளும் துதிக்க, அடிமை துதியா திருப்பே.
எல்லா சிருஷ்டிகளும் துதிக்கும் போது நான் எப்படி அப்பா உம்மை துதிக்காம இருக்க முடியும்? திருப்பேனோ அல்லோ பகலோ நித்தியமா, அல்லோ பகலோ நித்தியமா அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏற்று ஏற்று துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏற்று ஏற்று துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏற்று ஏற்று துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏற்று ஏற்று துதித்திடுவே. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? எல்லா வாய்களும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திட்டு பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து கைகளை தட்டி வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவரனை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் தேவனுடைய கூடாரத்தில் அவரை ஸ்தோத்திர பலியோடு கூட உயர்த்துகிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ மகிமை நிரப்புகிறது. தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஸ்தோத்திர பலி போட போட ஆவியான நமக்குள்ளாக இறங்கி வந்து கிரியை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எல்லா வாய்களும் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூட உயர்த்துவோமாக. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல எல்லா வாய்களும் ஸ்தோத்திர துதியோடு கூட துதி பலிகள் நடுவில் இறங்கி வருகிற தேவன், துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு போது மகிமை இறங்கி வருகிற பண்ணுகிற தேவன், துதிக்கு போது அக்னியாக வெளிப்படுகிற தேவன், துதிக்கு போது கட்டுகள் உடையும். ஸ்தோத்திரம் பண்ண 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 நமக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ போன்ற தடைகள் யாவும் உடைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால ஆர்ப்பரிக்க பார்க்கல எல்லா வாய்களும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை துதித்து உயர்த்துவோமாக. ஓ நன்றி 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 தகப்பனே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மனமகிழ்ச்சியுமான நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உடைய சமூகத்தில் கிடந்தது உடைய நாமத்தை பாடி ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சற்று நேரம் வார்த்தைக்கு நிறைய கடந்து வருகிறோம். எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் எங்களை ஜீவனுள்ள பாதையில எங்களுடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட அதற்குரிய ஜீவ மனாவை தந்த கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே தகப்பனே, நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. திக்கு வாய் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர், விளையாமன் கழுதி வாய் திறந்து பேச செய்த கர்த்தர், இந்த பகல் விளக்கத்தில் ரெண்டுமே கொண்டு கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்காக தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் தொட்டி ஆண்டவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருத்தர் கூட வந்த பிரகாரம் அல்ல, வந்த வேதனையோடு அல்ல ஆண்டவர் திரும்பி போகும் போதோ ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தோடு கூட கடந்து போகும்படி உம்முடைய வார்த்தை இப்போது உயிர்ப்பிக்கிறதாக பரலோகம் திறந்து கர்த்தர் வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் மேல ஜீவமன்னாக்கள் இறங்கி வருகிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக, பேசடிய மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க, நான் மறைத்து கொள்ளுகிறேன். இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிய கேட்ட வேத வசனத்தை மறுபடி வாசிய கேட்கலாம். சங்கீதம் 1 அதனுடைய 2-3 வசனங்களை வாசிய கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா.
நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அருமையான ஒரு வேத பகுதி, மனப்பாடமான ஒரு வேத பகுதியும் கூட. அல்லேலூயா. அநேக தடவை இந்த வசனத்தை தியானித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனாலும் இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற சத்தியத்திற்குள்ளாக வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கத்துடைய சப்ஜெக்ட், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு நீங்க என்ன செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகளாய் இருக்கிறது. அதனுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்கிறபடியா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, சொல்லும் போது அது அப்படியே சம்பவிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா என்ன செய்யணும்? ஆமென். அதற்கு தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அல்லேலூயா. அப்ப நம்ம செய்தெல்லாம் வாய்க்கணும்னா எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது. நான் கிளாஸ் எடுத்து எடுத்து பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நல்லா பேசுறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பிரியம் மட்டும் இல்ல, அடுத்து சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஒண்ணு, வேதத்துல பிரியமா இருக்கணும். ரெண்டு, இரவும் பகலும் இந்த வேதத்தை என்ன செய்யணுமா? தியானிக்கணும். ஒருவேளை கேட்கலாம், இரவும் பகலும் இந்த வேதத்தையே எடுத்துட்டு தியானிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வேலை அது. நீங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு தூக்கிட்டு போலாம், நீங்க உங்களுக்கு தியானிக்கலாம். எங்களுக்கு வேற வேலை விட்டு ஒண்ணு இல்லையா, நாங்க ஒர்க் பண்ணண்டாமா, வீட்டை கட்டண்டாமா, அப்படிலாம் கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறதா, இரவும் பகலும் நமக்கு ஒரு ஆத்மா உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆத்மாவுக்குள்ளாக இப்ப காலமே எழுப்பி வேதத்தை படிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது ஒரு வேர்ட்ஸ் நம்மளை டச் பண்றது. எப்படி ஆண்டவர் நடத்துவார், இல்ல உன்னோடு கூட இருக்கிறேன், அந்த வார்த்தை, அந்த வார்த்தை நம்ம உள்ள வந்துச்சுன்னா, அந்த வார்த்தை நம்ம எங்க போனாலும் நடந்தாலும் அந்த வார்த்தையை உள்ள தியானிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வீட்டுல படிக்கிறோம், அந்த வசனம் எங்கேயோ ஒண்ணு மைண்ட்ல செட் ஆயிட்டு, அந்த வார்த்தை இல்லைன்னா ஒரு நாள் ஒரு வார்த்தை மெமரி பண்றோம், அந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணுகிறோம். ஆமென். அந்த வார்த்தை அனுதினமும் டெய்லி நம்ம ராப்பகலாக அது தியானம் பண்ணும் போது நிச்சயமா நம்ம செய்வதெல்லாம் ஒரு வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்ய போகும் முன்னாடி ஒரு வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த வசனத்தின்படி கடந்து போயுங்க, நிச்சயமா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. பிரசங்கத்தோட தலைப்பை மறந்துடாதீங்க. நீங்க செய்வதெல்லாம் அவன் கேட்ட உடனே நமக்கு வித்தியாசமா தோணி இருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வந்தவங்க இதை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேகர் மாட்டுறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எப்ப இல்லாம தூக்க சொல்றாங்களே. அல்லேலூயா. ஆலயத்து வரும்போது பிரியமா இருந்தா அதை தூக்கிட்டு வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வரும்போதுதான், அல்லேலூயா, வேதத்தை நம்ம தூக்குறதுனால தான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. நீங்க காணிக்க கொடுக்கறதுனாலயோ இல்ல ஏதாவது பெரிய பெரிய காரியத்தை செய்கிறதுனால அல்ல, வேதத்தை தூக்கி ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதை தூக்கும் போது அநேகர் நம்ம தூஷிப்பாங்க, இது தூக்கும் போது அநேகர் நம்ம நெருக்குவாங்க. ஆனாலும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய ஜீவன். ஆமா, இந்த வேதத்தில் நம்ம பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானித்துக் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி செய்கிறவனுக்கு என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அல்லேலூயா. நீர்க்கால்கள் ஓரமாய். ஆமென். வயல் வரப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. அல்லேலூயா. தண்ணி ஓடிட்டே இருந்ததுன்னா அதுக்கு சைடுல நிக்கிறதெல்லாம் பயங்கரமா செழிச்சுட்டே இருக்கும். ஆமென். இப்ப வெயில் காலம் வந்துச்சு, வெயில் காலத்துல எல்லாம் கருகிட்டு, ஆனா ஒரு சின்ன மழை பெஞ்சது, கொஞ்சம் தண்ணி வந்த உடனே மாண்டு பலனற்று ஜீவனற்று போனதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிச்சுது. அல்லேலூயா. அப்போ நம்மளும் அடிக்கடி பலவீனம், பிரச்சனை, போராட்டம், சத்துடைய கிரியைகள், நெருக்கங்கள், மனுஷனுடைய கிரியைகள், இப்படி பல விதத்துல பலரால நெருக்கப்பட்டுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலரால பல உபத்திரவங்களை டெய்லி சந்திக்கிறோம். அல்லேலூயா. அப்படி சந்திச்சு நம்ம தோண்டு போகும்போதுதான் இந்த வேதத்தை நம்ம பிடிச்சு தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கை அந்த ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல வாடினாலும் அது எழுந்திருந்து செழிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. ஓரமாய் நடப்பட்டு, அப்போ தண்ணீர் பக்கத்துல நடப்பட்டதுக்கு அது வறட்சியை கண்ட வறட்சி இருந்தாலும் அது தண்ணீர் வரும்போது கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட போது அது நீருற்றினால் அது செழிப்பு கொள்ளுகிறது. செழிப்பு கொள்ளுறது மட்டுமல்ல, அது எந்த காலத்துல கனி கொட்டுக்கணும் அது சரியான காலத்துல கனி கொட்டுக்குது. தன் காலத்தில் தனக்கு கனியை கொடுத்து. அல்லேலூயா அல்லேலூயா. வேதலாண்டர் கேட்கும் போது கேட்டார், அத்தி பழத்துல முச்செடி பறிக்க முடியாது. ஆமே, என்ன மரத்தை நட்டமோ, இப்ப நீங்க வீட்டுல ஒரு மாமரத்தை நட்டுட்டு அது சக்க காய்க்கணும் தேடினா கிடைக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். அல்லேலூயா. நம்ம இருக்கிற மரமா இருந்தால் நமக்கு ஓட்டமும் நம்முடைய கனி கொடுப்பு வித்தியாசமா இருக்குது. அதனாலதான் வேத தெளிவா அங்க ஆணித்தரமா குத்தி சொல்லுது, தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கொடுக்கணும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தன்னுடைய காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்த. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு சீசன். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு சீசன் வருகிறது. அல்லேலூயா. கர்நாடகால ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு இன்ன ஃப்ரூட் எப்போ சீசன் அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னு நமக்கு தெரியும், மே மாசம் வந்தா என்ன சீசன். அல்லேலூயா. டிசம்பர் வந்தா என்ன சீசன், செப்டம்பர் வந்தா இப்போ கண்ணை தள்ளுறாங்க பாருங்க, நாங்க கடையில போறோம் வாங்குறோம், என்ன சீசன் எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு சீசன், ஆமென், ஒவ்வொரு சீசனும் தன்னுடைய மரம் தனக்கேற்ற கனியை கொடுக்கிறது. நம்ம என்ன சீசன், அல்லேலூயா, நம்ம என்ன கனி கொடுக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தேவ சமூகத்தில் நிற்கும் போது நாம் கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கனி என்று சொல்லும் போது உன் வாழ்க்கை கர்த்தர் செழித்தோங்கும்படியாய், உன் வாழ்க்கையில வறட்சிகள் நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் கூட இருந்தவரை செழிக்க வைத்து ஆண்டவரை தேடுகிற வேதத்தில் பிரியமாக இருக்கிற இரவு பகலும் வேதத்தை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட பிள்ளைகளாய் செழிப்பார்கள். வேதம் சொல்லுகிறதா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பா. அல்லேலூயா. அப்போ தன் காலத்துல நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் இலை உதிரவே செய்யாதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இலை உதிர்ந்தே போகாது. நம்ம பார்க்கிற மரம், நம்ம நட்ட மரம் எல்லாம் இலை உதிர்ந்துட்டே போகுது. அல்லேலூயா. என்ன மரம் இலை உதிராது? வாழை மரம் இலை உதிராது. ஆமென் ஆமென். அதே போல நீ உதிர்ந்து விழாதபடி இருக்கணும்னா அவருடைய வேதத்துல பிரியமா இருந்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். ஆமே, நான் என்ன காரியம், தொழிலா இருக்கட்டும் சரி, எந்த காரியம்னாலும் நம்ம பண்றது அப்படியே உடனே நடக்கணும். முதலீடு பண்றோம்னா லாபம் கிடைக்கணும், எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்கணும்னா நீ இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். ஹல்லேலூயா. உபாகமம் 29:9 சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின் படி செய்வீர்களாக. உபாகமம் 29:9 தெளிவாய் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. ஆமென். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணும்படி நீங்கள் உடன்படிக்கை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது. அல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இன்னைக்கு ஷார்ட்கட்டா பேசிட்டே போகலாம். செய்வதெல்லாம் வாய்க்கும், கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன செஞ்சா கிடைக்கும் என்று ஆண்டவர் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சார். அல்லேலூயா. பிரமாணத்தை கர்த்தர் வச்சார். புதிய ஏற்பாட்டு காலத்துல வந்து அங்கேயும் பிரமாணம் உண்டு, பழைய ஏற்பாட்டு காலத்துல போனா அங்கேயும் பிரமாணம் உண்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல போனீங்கன்னா பயங்கரமான பிரமாணம். அல்லேலூயா. என்னன்னா கல்லறை உண்டு, ஆமென், கண்ணு கண் பல்லுக்கு பல், இப்படி பயங்கரமான பிரமாணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலம் விட்டு வந்தபோது நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம். இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம், இயேசு இரக்கம் உள்ளவர். ஆனா இயேசு அங்கே ஆண்டவர் பிரமாணத்தை வச்சார். என்ன பிரமாணம் தெரியுமா? உன் சத்துருக்களை சிநேகிக்கணும். உன் வலது கணத்தை அடிச்சா இடது கணத்தை காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. இதோட பழையற்பாடு கொள்ளலாம் போல. அல்லேலூயா. ஆமென். அடிச்சா திரும்ப அடிக்கலாம், இங்க அடிபட்டா கொடுக்க கூடாது, திரும்ப வாங்கணும். அல்லேலூயா. அதுவும் மட்டும் இல்ல. அல்லேலூயா. அன்னைக்கு வேற பிரமாணம், ஆதியாகம யாத்திரை லேவியரத்துக்குள்ள பிரமாணம் வித்தியாசமா இருந்துச்சு. இங்க ஆண்டவர் சொன்னார், அங்க தொட்டாத பாவம், இங்க பார்த்தாலே பாவம். ராமே சொல்லுங்க.
அங்க தொட்டாதான் பிரச்சனை. அல்லேலூயா. இங்க பார்த்தாலே பிரச்சனை ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் அது மட்டும் சொல்லல, உன் கண்ணு பிரச்சனை இருந்தா பிடுங்கு. அல்லேலூயா. அங்க என்ன சொன்னா தெரியுமா? ஆமா, உனக்கு கண்ணை யாரோ தொட்டா நீ தொட்டாமதி. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொன்ன, உன் கண்ணு பிரச்சனையா, உனக்கு பிரச்சனை தான், நீ அதை பிடிங்கி போட்டு. அல்லேலூயா. இப்படி பிரமாணம் வித்தியாசமா இருந்தது. வேதம் சொல்லுகிற இதான் கர்த்தர் கொடுத்துக்கிற பிரமாணம். அல்லேலூயா. இது உடன்படிக்கை கட்டளை. அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இதை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் தான் வளர முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல பிரசங்கம், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எப்படி வாய்க்கும்? ஆமே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும், இரவு பகலும் தியானிக்கணும், கனிய கொடுக்கணும். ஆமே, அப்படி செஞ்சா நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 39 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் பண்ணுகிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது யோசேப்பை குறித்தா. யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும், சகோதரால அவன் தூக்கி குழியில போடப்பட்டு அங்கிட்டு தூக்கி போத்திபார் அடிமையை கொண்டு போறான், அங்கிட்டு தூக்கி சிறைச்சாலையில கொண்டு போறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளாக இப்படிப்பட்ட அநேகம் இருக்கும். ஆனா இந்த போத்திபாட்டு வீட்டுக்குள்ளாக கடந்து போகும் போது கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்று அங்கு இருக்கிற எஜமான் யோசேப்புக்குள்ளாக தேவன் இருக்கிறத கண்டுகொண்டான். அல்லேலூயா. யோசேப்பு என்ன செஞ்சாலும் அந்த காரியம் அப்படியே போத்திபாருக்கு வீட்டுல நடக்கும். அவன் செய்யற காரியம் வெற்றியா இருந்துச்சு, அவன் செய்யற காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு தேவ மனிதன் உள்ள போகும்போது இவனோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று போத்திபார் கண்டான். அல்லேலூயா. பைபிள்ல இருக்குது, உங்க பைபிள்ல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறது என்று யார் கண்டார்? எஜமான் கண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம யாரு? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய எஜமானுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றும் நம்ம செய்யற காரியம் வாய்த்தது என்றும் யாராவது நம்மளை குறித்து சாட்சி கொடுத்தாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணும் வேண்டாம், வீட்டுக்காரங்க சாட்சி கொடுத்தாலே, வீட்டுக்காரங்க சாட்சி கொடுத்தாலே பெரிய விஷயம் தான். கர்த்தர் நல்லவர். ஆமே. நிறைய வீட்டுகள்ல போகும்போது நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. அல்லேலூயா. இடையில ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டேன். அங்க சொன்னாங்களா, நீங்க போற இடத்துல ஃப்ரீடாஜன் இப்படியா பிரசங்கம் பண்ணி தாரா? அல்லேலூயா அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் பம்புக்கு இழுக்கிறீங்க. நாங்க பாவம் அப்பாவி. ஆமே, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி போகட்டும், என்ன பிரச்சனைனாலும், வியாதி இருந்தாலும், வீட்டுல பிரச்சனைனாலும், அடியினாலும் எல்லாம் தீர்ற இடம் எங்கதான்? இங்கேயும் ஊழியக்காரன் தான். பாவம் நாங்க 2 தலைகளும் உருள்றோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை வீட்டுல தாங்க எங்களுக்கு தெரியாம வம்பிழுக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எஜமான் கண்டு கொண்டானா. அல்லேலூயா. யோசேப்பு எஜமானுடைய போத்திபார் வீட்டுல வேலைக்காரன் அடிமையா தான் போனான். அல்லேலூயா. ஆனா இந்த எஜமான் போத்திபார் இத யோசேப்பை திரும்பி பார்த்து, இவனுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல குணம், இவனுக்குள்ள ஒரு வித்தியாசம், இவன் செய்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு அவன் உற்று பார்க்கிறோம்னா யோசேப்பு அப்படி இருந்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் திரும்பி பார்க்கிற, உலகம் திரும்பி பார்க்கிற அளவுல நம்ம இருக்கிறோமா? நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ம கண்டுகொள்ளுகிறோமா? நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று உலகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதா? ஆமே. இது அநேகர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, ஹல்லேலூயா. நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது. நீங்க எல்லாம் சீக்கிரமா கிளிக் பண்றீங்க. அல்லேலூயா. எஜமான் கண்டுகொள்ளுகிறார், காரியம் வாய்க்கிறது. இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாய் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள் பிரதிபலிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்மை காண்போர் என்னுடைய சாயல உம்மையில பார்க்கணும் ஆண்டவர். நம்மள பார்க்கும் போதே இது தேவ பிள்ளைங்கிற ஒரு அடையாளம் உலகத்துக்கு தெரியணும். ராமே சொல்லுங்க, எப்படி தெரியும்? முகம் சொல்லு, இது தேவ பிள்ளை என்றா. இது என்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனம். உலகம் பல விதத்தில் நம்மை இடர பண்ணாலும், நம்மளை தூக்கி எறிந்தாலும் உலகம் அங்கீகரிக்கிறதில்ல. தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த வேதத்தை எடுக்கும் போது அநேக நம்மை பிரியம் இல்லாம நம்மை தூக்கி எறியலாம். இந்த வேதத்தை நம்ம தூக்கும் போது அநேக நம்மை விட்டு தூரம் போகலாம். ஆனாலும் தேவ பிள்ளையை கர்த்தர் கைகோர்க்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்கிறது எல்லாவற்றையும் வாய்க்கணும். எப்படி யோசேப்பு செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்ததுன்னா, போத்திபாருடைய வீட்டுல எஜமான் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் யோசேப்போட இருந்தார். ஏன்னா யோசேப்பு சொன்னார், என் ஆண்டவரை விட்டு ஒரு நாள் தூரம் போக முடியாது, பாவம் செய்ய முடியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன காரியம் வேணாலும் செய்வோம், ஆனா ஆண்டவரை நேசிப்பதற்கோ வேதத்தை எடுப்பதற்கோ வேதத்தை நேசிப்பதற்கோ நமக்கு மனம் இல்லை. ஆனா நம்ம புலம்பிட்டே இருப்போம், ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. தயவு செய்து ஒருத்தர் கூட இனி ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இதை நின்னு படிச்சு பாரு, இதை முழங்கால் போட்டு படிச்சு பாரு, இனி செய்கிற காரியம் நிச்சயமா வாய்க்கும் என்று இந்த பகலுடைய ஆவியானவர் சபையோடு கூட வாக்குத்தத்தமாய் தீர்க்கதரிசனமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு வியாதினா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அதை பண்றோம், பிசியோ பண்ணனும் பண்றோம், டேப்லெட் எடுக்கணும் எடுப்போம். ஆமென். ஒரு நேரம் மிஸ் பண்ணாம டேப்லெட் எடுப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு விடுதலை விடுதலை கிடைக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு பெரிய தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் செஞ்சாலும் வாய்க்கும், ஆனா இதை மட்டும் படி, ஆனா இதை மட்டும் செய்ய மாட்டான். ஒரு பாக்கி எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேற ஏதாவது சொல்றீங்களா? அதை கேட்கிறேன்னு இன்னைக்கு நம்ம இலகுவாக கடந்து போக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மளை பற்றி தெரியும். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம குறுக்கு புத்தின்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதன் ஆண்டவர் சொன்னார், இந்த உடன்படிக்கை கை கொண்டு இதன்படி நடந்தாதான் உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்க? ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்றோம், கையை தூக்குங்க. நீங்க வீட்டுல ஒரு ஆளா இருந்தாலும் அது குடும்ப ஜெபம் தான். கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆமா. நீங்க செய்வதெல்லாம் நீங்க செய்வதெல்லாம் நீங்க செய்வதெல்லாம் நீங்க செய்வதெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க செய்வதெல்லாம். நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணினீங்கன்னா, நீங்க வீட்டுல பைபிள் படிச்சீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யலைன்னா வாய்க்காது. முறுமுறுக்க கூடாது. ஆமே, ஆமே. கேட்டுல கேட்டுச்சா கேட்கலையா? கேட்டுச்சு இல்லையா? அம்மா கர்த்தர் நல்லவர். அம்மா தேவ பிள்ளையே, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னா உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு 75 பேர் இருப்பீங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு சவுண்ட் உங்களுக்கு வருதா? இத்தனை பேர் சேர்ந்து சரி நான் மைக் எடுக்கிறேன், சேர்த்து சொல்லுமா? ஆமே. நீங்க பரவாயில்ல, நல்லா போட்டி போடுறீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா உங்க சவுண்ட் எனக்கு கேட்கணும்ல. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க திறக்குதோ அங்கதான் நன்மை வரும். அல்லேலூயா. எங்க நீ கேட்குறியோ அங்கதான் நன்மை வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கேட்க மனம் இல்லை, நமக்கு கேட்க நேரம் இல்லை. அல்லேலூயா. கர்நாடகத்துல ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? அல்லேலூயா. கேட்டு கேட்டு பார்த்த பிரச்சனை சிம்பிளா தான் எனக்கு தெரிஞ்சுது. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒன்னும் இல்ல சிஸ்டர், பிரேயர் பண்ண எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நான் பிரேயர் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. அல்லேலூயா. எவ்வளவு நாள் பண்ண? நீங்க 1-2 நாள் கேட்டோம் சிஸ்டர், ஆனா நீங்க ஜெபம் பண்ண நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு வேண்டி நீங்க பொருத்தனை வண்டி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி? ஹல்லேலூயா. நானே ஒழுங்கா பொருத்தனை பண்றது இல்ல, அதுக்கு வழியில இதுக்கு வேற பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி நீங்க எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், எனக்கு பொருத்தனை பண்ண தெரியாது. அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டி. அல்லேலூயா. நான் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஆள் இல்ல, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஆளு. ஒரு ராமே சொல்லுங்க, ஒரு ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. திறப்புல நின்று ஜெபிக்க தெரியும், அழ தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாம் சோம்பேறியா இருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்க பாக்கியவான்கள். ஒரு ராமே சொல்லுங்க. நீங்க நல்ல பெட்ஷீட் போர்த்திட்டு நல்லா தூங்குறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. யாராவது ராத்திரி தூங்காம இந்த இடத்துல வந்தீங்களா? உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன் இன்னைக்கு. நீங்க நல்லா தூங்கணும், எனக்கு தான் ஆசை. யாருக்காவது இங்க வாரவங்களுக்கு தூக்கம் இல்லாம இருக்கா?
எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்க. அன்னைக்கு ஒரு 50 பேர் கூட்டத்துல பிரசங்கம் பண்ணவன தூக்க வராதவங்க கை தூக்கணும், 30 ஜனம் கை தூக்குது. அல்லேலூயா. இங்க எல்லாத்துக்கும் நல்ல உறக்கம். அல்லேலூயா. இன்னொன்று ஜெபம், கர்த்தாவே 4 மணிக்கு பிறகு ஒண்ணுக்கு உறக்கம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படியே சம்பவிப்பதாக. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி 4 மணிக்கு பிறகு இங்க இருக்கிற ஒண்ணுக்கு ராத்திரி உறக்க வருது. எல்லாம் தேவ சமூகத்துல கண்ணை திறந்து ஆண்டவரை முழித்திறந்து ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். நீதிமன்ற கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி ஜோமணி நீங்க ஆமென் சொன்னீங்க. 4 மணிக்கு ஒரு உறக்கம் வராது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கட்டவது. ஒரு ஆமென் சொல்லுவோமா மறுபடியும்? ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப ராத்திரி விடிய காலம் 4 மணிக்கு எழுந்து தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீர் யாருக்கு தேவன்? ஃப்ரீடாசஸுடைய தேவன் அல்ல. யாருக்கு தேவன்? எனக்கு தேவன் சொல்லுங்க பார்க்கலாம், நெஞ்சில கை வச்சு. எனக்கு தேவன். அல்லேலூயா. நீங்க தேவன் சொல்லும்போது நான் சொல்ல எனக்கு அப்பான்னு சொல்ற உரிமையா. அல்லேலூயா. நீர் என்னுடைய தேவன். அவன் நமக்கு தேவனாய் இருக்கிறபடியால் வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே தேடுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 63 திருப்பி கொள்ளுங்க, அங்க இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய தேவனா இருந்தால் நாம் என்ன செய்யணுமா? அதிகாலமே ஆண்டவரை தேடணுமா? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா மனிதரை தேடி போகிறோமா போகவில்லையா? போகிறோம் இல்ல? அல்லேலூயா. பேங்க்ல காசு கட்டணும்னா பேங்க் மேனேஜர் வீட்டுல வரணும்னு கூப்பிடுவீங்களா? அங்க போவீங்கல்ல? அல்லேலூயா. காசு எடுக்கணும்னா போவீங்கல்ல? ரேஷன் வேணும், கவர்மெண்ட் தானே தருது, வீட்டுல கொண்டு தரட்டுன்னு இருப்பீங்களா? யாராவது அங்க போய் வைக்கணும்ல, கைரேகை வைக்கணும்ல. என்ன காரியத்தை நீ உலகத்துல தேடி நாட்டத்தை கொள்ளணும் நினைச்சாலும் அங்க போய் நிக்கணும், சரண்டர் ஆகணும். அதே போலதான் தேவனை தேடினா மட்டும்தான் உன்னுடைய காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நீங்க வந்து இருந்தா போது, கை தட்டண்டா, நீங்க காணிக்க மட்டும் போட்டா மதி, நீங்க உங்க உடம்பொன்னு அசையண்டான்னு பிரசங்கிக்கிற கூட்டம் நான் அல்ல. தேடினா, கை தட்டினா, ஜோமண்ணா, வாயை திறந்ததை வாய்க்கும். ராமே சொல்லுங்க, ராமே சொல்லுங்க தம்பிமா, ராமே சொல்லுங்க. உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவருடைய எஜமான் அவரிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்றதை கண்டுகொண்டார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறதை உலகம் கண்டுகொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, என்னெல்லாம் வாய்க்கும்? ஆமென். ஒன்று, உங்கள் வழிகள் வாய்க்கும். ஆமே. நம்ம போகிற வழி, எந்த வழியில போகிறோமோ, எந்த காரியத்திற்காக போகிறோமோ, நம்முடைய வழிகள் வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த வழிகள் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, வழிகள் தடைபட்டு இருக்குமானால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் 2வது வாரத்தில் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய வழிகள் வாய்க்க பண்ணப்பட போகிறது. எப்படி வாய்க்கும்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 8வது வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு நீ இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் திகையாதே போக மாட்டாமலும் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாய்கள், நம்முடைய வழிகள் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயில இருக்கணுமா? அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இரவு பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அல்லேலூயா. இரவு பகல் தியானித்து கொண்டிருந்தால் உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா.
ஒரு வழியில கடந்து போகிறோம்னா யாரு பெரிய பலசாலி, யாரு பெரிய ஆளு, இவரை பிடிச்சா நடக்குமா, அவரை பிடிச்சா காரியம் நடக்குமா என்று கேட்பதை விட ஆண்டவரிடத்துல போய் வேத வசனத்தை வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கேட்டு பாரு. நீ கடந்து போகிற வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறவராய், வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20:24 சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழிகளை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தரால் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். தேவனால தான் நம்முடைய நடைகள் வாய்க்கப்பட முடியும், வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வழிகள் வாய்க்கப்பட வேண்டுமானால் நம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், வேத வார்த்தையை தியானித்துக் கொள்ள வேண்டும், அந்த வழியில் நம்ம நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகள் வாய்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு சொல்லுகிறோம், நான் கடந்து போன வழி எனக்கு பிரச்சனையா இருந்தது, நான் எடுத்த வழி சரியாக இல்லை, நான் கால் வைத்த வழி சரியாக இல்லை. இன்றைக்கு நம்முடைய வழிகள் தோல்விகளை பார்த்து நம்ம துவண்டு போய் துக்கத்தோடு அநேக இடங்களில் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை தியானித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து இதை பிடிப்பாயானால் உன் வழிகள் இன்றிலிருந்து வாய்க்க பண்ண போகிறது. கர்த்தர் கரத்தில் அந்த வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். உனக்காக வழக்காடுவோர் உன் பட்சத்தில் வருகிறார்கள். எந்த வழியை தேடி காத்து கொண்டு இருக்கிறியோ, எந்த வழி உனக்கு தடையா இருக்கிறதோ, எந்த வழியில போக முடியாதபடி தடுமாறுகிறியோ, இந்த பகலுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாய் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வழி உன்னை தேடி வருகிறது. ஐயா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கத்தனா ஓ ரபலரக சது உயர்த்தி ஓ நாமோ என் புகலிடமே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தாருவீர், யெகோவா ஓ என்னாலும் வெற்றி தாருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம். கருத்தோடு துதித்திடுவே கர்த்தனாமோ, துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த வழிகள் உன்னை தேடி வர முடியாதபடி தடையாய் இருக்கிறதோ, எந்த வழிகள் நமக்கு பிரச்சனையா இருக்கிறதோ, இந்த வழியில கடந்து வந்த வாழ்க்கை நலமாய் இருக்குமே என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறியோ, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசனத்தை நீ வாசிக்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் இதன் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனாலும் தேவனுக்கு நேராக உன்னுடைய வழிகள் கடந்து போகிறபடினாலும் உன் வழிகள் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய வழியை அவர் வாய்க்க பண்ணுகிற உன் கரத்தில் அந்த வழியை கொடுப்ப, அது நீ அறியாததா இருக்கும், நீ எதிர்பார்க்காததா இருக்கும், எட்டாததா இருக்கும். அது எனக்கா என்று கேள்வியை கேட்கிற, இதோ உனக்கு கேட்கிற உனக்கு அந்த வார்த்தை பெற்றுக்கோ, ரிசீவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தர் கோப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில வாசிக்கும் போது அருமையான யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய
தகப்பனுடைய மரண காலம் தீரும் போது தன்னுடைய சகோதரன் கொன்று போடுவான்கிற செய்தியை கேட்ட உடனே இந்த யாக்கோபு மிகவும் துக்கத்தோடு கூட இருக்கும்போது தாய் சொல்லுகிறா, நீ உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து போ, இங்க நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஈசாக்குடைய துக்க காரியம் முடிந்த உடனே யாக்கோபு அங்கே தன்னுடைய மாமனார் லாபான் வீட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிறார். பாதி வழியில கடந்து போகும் போது அந்த இடத்துல இருள் கடந்து வருகிறது. அங்கே ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு தலை மாட்டிலே அதை தலையை வச்சு அப்படியே படுக்க ஆரம்பிக்கிறார். பெத்தேலுக்குள்ளாக அங்கே தேவதூதர்கள் அந்த ஸ்தலத்தில் இறங்கி வருகிறார்கள். தேவதூதரை பார்க்கிறதும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அது வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதரை பார்க்கிறார். எழுப்பி இவனமாய் சொல்லுகிறான், யாக்கோபு மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறது, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார், இந்த வழியிலே கர்த்தரனை நடத்துவார், இந்த வழி எனக்கு அனுகூலமாய் இருக்கும் என்று இவனமாய் சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். வெறு கைவாய் யாருடைய துணையும் இல்லாதபடி ஒரு தூர இடத்திற்கு நேராக பிரயாணப்பட்டு போகும் போது எங்க போகிறது என்று தெரியாது, எப்படி வழி இருக்கும் என்று தெரியாது, பாதையில எப்படி போகணும்னு தெரியாது, வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று தெரியாது. ஆனால் தேவன் யாக்கோபோடு இருக்கும் போது தரிசனத்தோடு ஆண்டவர் வெளிப்படுகிறார். அப்போதான் யாக்கோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு தேவனாய் இருந்து என்னுடைய வழியில நீரனை நடத்தி என் தகப்பன் வீட்டுக்கு போகிறது போல திரும்ப கொண்டு வந்தா நீர்தானே என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன கேட்டானோ, என்ன பொருத்தனை செய்தானோ, கடைசியில் ஒரு வார்த்தை உணமாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28:22 வசனம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவர் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டா. அல்லேலூயா. நான் இந்த இடத்தை விட்டு வெறு கையா போறேன், வெறு கையா போயிட்டு திரும்பவும் இந்த தேசத்துல எந்த இடத்தை விட்டு பயந்து போனனோ, எந்த வழி எனக்கு பிரச்சனையா இருக்கிறதோ அதே இடத்துல திருப்பி வந்தால் நீர் என்னுடைய தேவன். திருப்பி வரும்போது நீர் எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதத்திலும் உமக்கு நான் பொருத்தனை செலுத்துகிறேன், தசமமாக செலுத்து பொருத்தனை பண்ணினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள அடிக்கடி பொருத்தனை பண்ணுவோம், ஒரு பொருத்தனையும் காணாத வெளிநாட்டு போறதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு போவோம். அல்லேலூயா. எங்களை கூப்பிடுவாங்க, நாங்களும் போய் நல்ல ஆசீர்வதித்து ஆமே போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் பாதுகாப்பு நாட்கள் 2-3 பேர் என்னுடைய காது பட சொன்னாங்க. நாங்க போய் முதல் மாத சம்பளத்தை இங்கதான் போயிட்டு வந்த பிறகு இதுவரை முதல் மாசம் சம்பளம் வரவே இல்லை. அல்லேலூயா. ஏன் நாங்களும் போனோட எல்லாம் கேன்சல் ஆயிரும். அல்லேலூயா. ஆனது யாக்கோபு சொன்னது போல அல்லேலூயா, நான் போற வழி ஆமா பிரசங்கத்தை நல்லா கேட்கணும். ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற தேவன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே. யாக்கோபு சொன்னார், ஆமே, நீர் என்ன போக வச்சு பலத்தை தந்து சுகத்தை தந்து வாழ்க்கையை தந்து நடத்தினா நான் உமக்கு தான் தருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லிட்டு பிச்சு வைக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. நான் சொல்ல போனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. ஆமே. ரொம்ப மாறிட்டீங்கன்னு நீங்க பட்டெல்லாம் வைப்பீங்க. அல்லேலூயா. ஆனாலும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு ஆண்டருக்கு கொடுக்கணும், பொருத்தனை செய்யணும்னா நமக்கு மனமே இல்ல, வாயே திறக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆனா யாக்கோபு சொன்னதுனால பொருத்தனை செஞ்சதுனால இப்ப என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? டபுள். அல்லேலூயா. நம்ம பாடுறோம் இல்ல, வெறுங்கையாய். பாட்டு எவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. உண்மையை சொன்னா நமக்கு பாட்டு வராது. வராமே சொல்லுவோமா? வெறுங்கையா போற, திருப்பி வரும்
வரும்போது ஒரு ராகேல தான் கேட்டேன், +1 லேயாள். அல்லேலூயா. லேயாளுக்கு ஒரு பில்காள், ஆமென். ராகேலுக்கு ஒரு சில்காள், அல்லேலூயா. அவளுக்கு தலைமுறை, அவளுக்கு பிள்ளைங்க, யூதன், ரூபன், சிமியோன் அப்படின்னு சொல்லி நப்தலி தான் அப்படின்னு அடிக்கிட்டே போறார். அல்லேலூயா. இப்போ வரும்போது ஒரு பெரிய பட்டாளமா வாரா. எங்க வாரா தெரியுமா? பெத்தேலில தூணா நிறுத்தின கல்லுக்கு பக்கத்துல வரும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் பெரிய கூட்டம். போகுது யாரு? ஒரே ஒரு அளவு மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல சொன்னா நீ திருப்பி வந்து செய்யும் போது உன்னை இன்னும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால போகும்போது சொல்லிட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது என்னுடைய சப்ஜெக்டும் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபு ஆண்டவரோடு சொன்ன உடன்படிக்கை, ஆண்டவரோடு சொன்ன தீர்மானத்தை கர்த்தர் காத்தார். அந்த காரியத்தை அவனு காண்டார், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுடைய வழி அனுகூலமாயிருந்த வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். உங்கள் வழிகள் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக உங்கள் காரியங்கள் வாய்க்கும். ஆமென். ஒன்னு என்ன சொன்ன? உங்க வழிகள் வாய்க்கும். ஆமென். இரண்டாவது உங்கள் காரியங்கள் வாய்க்கும். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்க காரியம் இன்னைக்கு வாய்க்கும். இன்னைக்கு வாய்க்கும். உறுதியா சொல்லுங்க, இன்னைக்கு வாய்க்கும். போன உடனே ஒரு 50,000 கொடுக்கணும்னு வந்து இன்னைக்கு வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம காரியம் வாய்க்கு. அங்க இருந்து சகோதரர் சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு காரியம் நடந்தா நாங்க இங்க தான் வந்து உட்கார்ந்துருவோம் சிஸ்டர். அல்லேலூயா. ஆமென். இருக்கணும், வரும். அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 37:5, சங்கீதம் 118:25 2 வசனங்கள் இவ்வளமாய் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியம் வாய்க்கும். இன்னைக்கு வாய்க்கும்னு சொன்னேன். எப்போ வாய்க்கும்? நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருக்கு மேல மட்டும் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. லோனுக்கான நம்பி இருப்பதல்ல, சீட்டுக்கான நம்பி இருப்பதல்ல, ஆமென் ஆமென், ஃபைனான்ஸ் நம்பி இருப்பதல்ல. அல்லேலூயா. நமக்கு அநேக நம்பிக்கை, அநேகருக்கு மேல கண்ணு இருக்கும். அல்லேலூயா. சில நேரத்துல எல்லாத்தையும் ஃபெயில் ஆக்குற ஆண்டவர். எவ்வளவு அருமையான தகவல் தெரியுமா? நீ அவனை நம்பின இல்ல, இவனை நம்பின இல்ல, பக்கத்து வீட்டுக்கார நம்பின இல்ல, என்ன நம்பினியா? இப்ப அவன் எல்லாம் உன்னை ஏமாற்றின பாரு, இனி என்கிட்ட வா. அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணு. உங்களை தவிர என்ன ரட்சிக்கவோ என் காரியத்தை வாய்க்க பண்ண யாராலுமே முடியாதா? இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்ம அநேக காரியத்தை நம்பி இருக்கலாம், அநேக காரியங்கள் நம்மை விட்டு மீறி போயிருக்கலாம், அநேக காரியங்களை கையிட்டு செய்து தோல்வி கண்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். 2 நாளாகமம் 26:5 இவனமாய் சொல்லுகிறது. உசியா ராஜா தேவனை தேட மனதிணங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். வீட்டுல போய் வாசிங்க. 2 நாளாகமம் 26:5. உசியா ராஜா தன்னுடைய தகப்பன்மார்களை போலல்ல. ஆமென். இவனுக்கு எப்படியாவது இந்த ஆண்டவரை தேட வேண்டும் என்ற நல்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை தேட தன்னுடைய மனதை இடக்கினான். அல்லேலூயா. மனதுக்குள்ள ஒரு வாஞ்சை, மனதுக்குள்ள ஒரு தேட்டம், எப்படியாவது இந்த ஆண்டவரை தேடணும். வேதம் தெளிவா சொல்லுது, அவன் ஆண்டவரை தேடின நாட்களில் எல்லாம், அல்லேலூயா, எப்பெல்லாம் தேடினானோ, எத்தனை வருஷம் தேடினானோ, தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு காரியத்தை வாய்க்க செஞ்சார். நம்ம தேடிட்டே இருப்போம், நம்ம காரியம் எப்படி ஆகலும் வாய்க்கப்படும். நீங்க சாட்சிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அநேக பணத்தை இருந்தது, இப்போ வேண்டாம் பிறகு தாங்க, இப்படி அநேக காரியங்களை சாட்சியம் சொன்னாங்க. ஏன்னா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை கிடைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரை தேட தேடதான் நம்ம காரியம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது, பின்வாங்கி போகும்போது அநேகர் இன்னைக்கு கம்பேரிசன் பண்ணும். என்ன தெரியுமா? உலகத்துல இருக்கிறவன், நடக்கிறவன், அப்படி இருக்கிறவன், இப்படி இருக்கிறவனுக்கும் எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல, இப்ப அவனுக்கு போகிற வழி நல்லாதான் இருக்கும். ஆமென். பிசாசு நல்லா கொண்டு
உலகத்துல இன்பத்தை சிற்றின்பத்தை காட்டி மயக்கி உல்லாசத்துக்கு உள்ள உச்சகட்டத்துல வைப்பான். அல்லேலூயா. பின்ன பிடிக்க வைக்கும் போதோ பின்ன பயங்கர கஷ்டம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஆண்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதை முடிச்சு போகும் போதோ கானான் பிரயாணம் எவ்வளவு இன்பமான பிரயாணம்னு பாடிட்டே போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி எங்க செய்யணும்? தேவ சமூகத்தில் வரணும். ஆமென். தேவனை தேடுவதற்கு மனதை விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு தேவனை தேடுவதற்கு நமக்கு மனம் உண்டா? வேதம் சொல்லுது உணர்வுள்ளவன் உண்டோ? ஆமென். ஆண்டவரை தேடுகிற உணர்வு நமக்கு இருந்தா தேவ சமூகத்தை விட்டு எங்கும் ஓட மாட்டோம். ராமே சொல்லுங்க. வாரத்துல பாதி இனத்தை காணல. ஆமே. எங்க போச்சுன்னு கேட்டா ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆமே ஆமே. திருவிழாவுக்கு போனேன், கொடியேற்றுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இப்ப லீவுக்கு போனேன், அம்மா வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், ஒவ்வொரு சாக்கு போக்க சொல்லி இதுக்கு வியாடிக்க ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. போன் பண்ணி நமக்கு ஏற்கிறது எங்க போச்சுன்னு தெரியும். அல்லேலூயா. மீறி போன் பண்ணி கேட்டா சொல்லுவாங்க பாரு டைலாகு பொய்யும். அல்லேலூயா. இறுதியம் அப்படியே தோணும் நல்லா ஆசீர்வதிக்க. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் சொல்றேன் உள்ளதுன்னு சொல்லணும். ஊழியக்காட்ட இறுதியம் வேதனைப்பட்டு உங்களுக்கு சாபம். ஆமே ஆமே சொல்லுங்க. உள்ளதன்னும் இல்லதன்னும் சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க வாங்கி பறிக்க வாரதும் இல்லை, கேட்க போறதும் இல்லை. ஒரு ராமே சொல்லுங்க. ஆமே. உங்க காரியங்கள் வாய்க்கணும்னா வேதம் சொல்லுது ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடும் போது நம்ம காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உபாகமம் 15:10, ஆதியாகமம் 21:22, ஆதியாகமம் 24:1, யோபு 5:9, சங்கீதம் 126:3, யோவேல் 2:23. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர் என்றும் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்றும் நீ கைட்டு செய் வேலையில் ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்றும் உன்னோடு இருப்பேன் என்றும் ஒரு காரியம் வாய்க்கும் என்று வேத ஆதாரங்கள் எல்லாம் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. எழுதி கொள்ளுங்க. உபாகமம் 15:10, ஆதியாகமம் 21:22, ஆதியாகமம் 24:1, யோபு 5:9, சங்கீதம் 126:3, யோவேல் 2:21. கர்த்தர் வேதம் சொல்கிறது தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒன்று நம்முடைய வழிகள் வாய்க்கும். பிரசங்கமே மறந்து போச்சு. கர்த்தர் நல்லவர். உங்க வழிகள் வாய்க்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். மூன்று உங்க பிரயாணம் வாய்க்கும். எங்க போக பிளான் போட்டீங்க? கர்த்தர் நல்லவர். உங்க பிரயாணம் வாய்க்கு. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்துல கடந்து போகும்போது அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வயதிப காலத்துல யாரு பிறந்தா? ஈசாக்கு பிறந்தா. அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு ஒரு 40 வயசாச்சு. அல்லேலூயா. 40 வயசாகும் போது ஆபிரகாம் சொல்லுகிறார், எனக்கு வயசு சென்று போயிட்டு. அல்லேலூயா. எனக்கு மகனுக்கு ஒரு திருமணம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த வீட்டு வேலைக்காரன் ஊழியக்காரன் அழைச்சு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:40. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஈசாக்குக்கு பெண் பார்க்க தன் ஊழியக்காரனை அனுப்பினார். அவன் நான் வழிபடு கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நீ கடந்து போ என்று வீட்டு ஊழியக்காரன் எலியாசரை விழிச்சு ஆபிரகாம் இவனமாய் சொல்லுகிறார், என் மகனுக்கு ஒரு பெண்ணு பார்க்கணும். அல்லேலூயா. அதனால நீங்க இந்த இடத்துல உன்னை பார்க்கண்டா. அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டிலும் என் இனத்திலும் போய் ஒரு குமாரத்தைய பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம தகப்பன் இனன்னு சொன்ன உடனே பல விதத்துல குழம்பி போவோம். இன்னைக்கு தகப்பன் யாரு இன்னும் யாருன்னு சொல்ல போறேன். சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனுடைய வீட்டுல இனத்துல போய் எனக்கு ஒரு மகனை பார்க்கணும். அல்லேலூயா. ஈசாக்குக்கு 40 வயதுல என்ன பார்க்கறது? பொண்ணு பார்க்கறது. இன்னைக்கு 15 வயசு 14 வயசுல ஆல்ரெடி புக்கி சிஸ்டர். அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கத்தர் அமைக்க போற. ஆல்ரெடி சிஸ்டர் புக்கி சிஸ்டர். எங்க புக்கி? அது அப்பவே புக்கி சிஸ்டர். அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நண்டுவுல
இருந்துட்டு காற்று அற்றுள்ளே இருக்கு. ஆமே, கண்ணாக்குல 8ஆம் கிளாஸ் படிக்கிறது ஒண்ணு சொல்லுது, நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன், ஏற்ற நேரம் வருவது விழிப்பேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கழுத்த நட்ட உரிக்கணும். கருத்த நல்லவர். ஆமே, இங்க ஈசாக்கு தகப்பன் சொல்லுகிறது வரைக்கும் வெயிட்டிங். அல்லேலூயா. ஆமே, ஈசாக்கும் ஆசை இருந்திருக்கு, எப்படா அப்பா சொல்லுவான் ஒரு கல்யாணத்தை நடத்தி வைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போக்கு முன்னாடி எல்லாம் அதோடைய கிரியைகளும் செயல்பாடுகளும் நடத்தைகளும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அப்படிதான் இருக்குது. ஆமே, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஆணை விட பெண்ணு நல்லது. நான் சொல்றேன் பெண்ணு வேஸ்ட் ஐயா. ஆமே, அதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளை வராத மலடியே மகளுக்கு அழி கூறு கர்த்தர். பெரிய காரியத்தை இல்லைன்னு கூட சந்தோஷப்பட்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்று வளர்த்தி ஆளாக்குற அநேகர் என்ன பாக்குறீங்க. கர்த்தர் நல்லவர். சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்லணும். ஆமே, அல்லேலூயா. சரி, போகட்டும். இப்போ ஆபிரகாம் எலியாசரை கூப்பிட்டு சொன்னார், ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த பெண்ணு எப்படி இருக்கணும்னு இப்ப ஊழியக்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? ஊழியக்காரன் சொல்லுகிறேன், நான் ஒரு துறவுல போய் நிற்பேன். அல்லேலூயா. அங்க ஒரு பொண்ணு வரணும், அவ அழகுள்ளவளாகவும் ரூபவதியாக வந்து நான் தண்ணி கேட்கும் போது உமக்கு மட்டுமல்ல உம்முடைய கொட்டங்களுக்கு வார்ப்பேன், உம்முடைய வீட்டுல உள்ளவர்களுக்கு தண்ணி கொடுப்பேன், மாமனார் மாமியாரை பார்ப்பேன், நாத்தனார் வந்தா உபசரிப்பேன்னு சொல்லுகிற பெண்ணு என்னுடைய எஜமானுக்கு மருமகளா வரணும். எவ்வளவு அருமையான ஒரு ஊழியக்காரன். இல்லையா? எங்கள்கிட்ட நீங்க ஜோமணி கேட்டுட்டு பெண்ணு பார்க்க போனா நாங்களும் இப்படிதான் ஜோமணி விட்டுவோம். நீங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வல்லம் இல்ல. அல்லையா? சொல்ல மாட்டீங்க. நல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கத்த நல்லவர். இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு தெரியாம பாசிட்ட சொல்லிராத, சிஸ்டர்ட்ட சொல்லாத, பிரசங்கத்துல போட்டு தள்ளுவாங்க. ஆமா, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாணம் வாய்க்கணும் முதல்ல யார்ட்ட சொல்லணும்? யாரு சொன்னா? கையை தூக்கி வைராக்கியமா சொன்னாங்க. ஊழியக்காரன். கத்த நல்லவர். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்லணும். பிரயாணம் 1 நம்முடைய வழிகள் வாய்க்கும், 2 நம்முடைய காரிய வாய்க்கும், 3 நம்முடைய வழி வாய்க்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுத்தான். அல்லேலூயா. இங்க பண்ணு பாக்கண்டா, நீ என்னோட இனத்துக்கு தகப்பனுடைய வீட்டுக்கு போய் என்ன செய் பாரு. ஆனா ஊழியக்காரன் எவ்வளவு ஞானம் புத்திமானா இருந்தான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், நான் போய் நிப்பேன், இவ இந்த வீட்டுக்கு வல்ல ஊத்துலா இருக்கணும் ஆண்டவர்னு சொல்லி போய் ஜோமன் நீட் அப்படியே ஒழிச்சு போய் நிக்கான். அங்க பார்த்த ரெபெக்கா அழகா வர ரூபவதியும் மக அழகுள்ளவளும் சௌந்தரியமா இருந்தா. அவர் பையன் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் குடிக்க. உடனே சொல்றா, உமக்கு மட்டும் இல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன். அது மட்டுமா செஞ்சா? வீட்டுல போய் ராத்தாங்க இடத்தை பார்த்து கொடுத்த ஐயா. அல்லேலூயா. வீட்டுல வாரவங்கள நல்லா என்ன செய்யணும்? உபசரிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களா இருக்கலாம், இல்ல நாத்தனா இருக்கலாம், அண்ணனாரா இருக்கலாம், அண்ணியாரா யாரா இருந்தாலும் சரி, வீட்டுல வாரவங்கள முகம் கோண கூடாது. ஆமா, இன்னைக்கு நம்ம ஊத்துறோம்னா நாளைக்கு நமக்கு யாராவது ஊத்துவாங்க. ஒரு ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஊழியக்காரர் கேட்டானோ அப்படியே இருந்துச்சு. ஹல்லேலூயா. சரி, போகட்டு. நான் சொன்னேன், என்னுடைய தகப்பனிடத்துல என்னுடைய இனத்துல போய் என்ன செய், பெண் பார்த்துட்டு வா. அல்லேலூயா. இன என்று சொன்னா என்ன? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 15 16 வசனங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. அல்லேலூயா. ஒளி இருள் சார்ந்து இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. ஐக்கியப்பட முடியாது, ஐக்கியமா இருக்க முடியாது. லைட் போட்டோம்னா இருள் மாறி வெளிச்சம் வருது. அல்லேலூயா. லைட் ஆஃப் பண்ணா ஒளி மாறி இருள் வருது. இதுதான் ஐக்கியம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும், நான் இங்க இருக்கிற ஸ்திரீகளோ இங்க இருக்கிற பெண்களோ சரியில்லை. என் தகப்பன் வீடு என்று சொல்லும் போது, என்னுடைய இனம் என்று சொல்லும் போது, தேவன் அறிஞ்ச கூட்டம் தான் எண்ணம். ஆமே. விசுவாசி விசுவாசி தான் எண்ணம். விசுவாசி அவிசுவாசி இணைச்சா அது அந்நிய நுகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் டைலாக் என்ன தெரியுமா? கண்ணாக்குள்ள ஒரு அம்மா இவனமாய் சொன்னாங்க, என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை பார்த்து இருக்கிறேன், தேவன் அறியாத ஒரு குடும்பம், இன்று குடும்பம் இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஹல்லேலூயா. அதனால இவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றதுனால, அவன் தேவன் அறியாததுனால இவன் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வா?
கொண்டு வருவோம். அதனால நாங்க கனெக்ட் பண்ணிட்டோம். நான் சொன்ன உருப்படாது. அல்லேலூயா. இது அங்க போய் தொழுமை தவிர அது இங்கிட்டு இங்க வராது. அல்லேலூயா. ஒண்ணு தேவ பிள்ளைகள் தேவன் அறிந்த இடத்துக்குள்ளாக சம்பந்தம் கலக்கணும். ஆமென், ஆமென். இன்னைக்கு பணத்துக்கும் பொருளுக்கும் அழகுக்கும் ஆஸ்திக்கும் சம்பத்துக்கும் கண்ணாக்கள் ஒரு வாலிப தம்பிட்ட சொன்னேன், தம்பி போகிற வழி சரியில்லைப்பா, நீ தேவனை அறிந்த பிள்ளை, உனக்கு தேவனை அறியாத பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். அல்லேலூயா. அவன் சொன்னா, நான் தேவன் அறிஞ்சதுனால நான் இங்க கூட்டத்தை கூட்டிட்டு வரல, நான் ரட்சிப்புல கொண்டு வரலாம், என்னால முடியும். எனக்கு நான் சொல்லுது, ஒரு நாள் நான் எழுதிருக்க முடியல. அல்லேலூயா. இதுதான் சம்பவிக்கும். அல்லேலூயா. அதான் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க இருந்தா என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அதனால என்னுடைய இனத்துல தேவ பிள்ளைகளோடு சம்பந்தம் கலக்கணும். என் தகப்பன் என்று சொல்லும் போது தேவனை ஆராதிக்கிற இடம், அவரை தொழுது கொள்கிற தேவனா இருக்கிற அந்த தேவனை அறிந்த இடம் தான் வேண்டும் என்று ஆபிரகாம் உறுதியாயிருந்தான். ஆமென். அந்த உறுதி தான் அவன் காரியத்தை பிரயாணத்தை வாய்க்க செய்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கும் இசைவேத அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது. அல்லேலூயா. ஒருபோது விசுவாசி அவிசுவாசி ஒத்து போகாது, இருளும் ஒளி ஒத்து போகாது. அதனால இன்னைக்கு உங்க தலைமுறைகளுக்காக ஜெபிக்கணும். தேவனை விட்டு போற இடம் அல்ல, தேவ பிள்ளையோடு இனம் கலந்து தேவ பிள்ளையோடு தேவனுடைய வீட்டுக்குள்ளாய் இருக்கிற இடமே என் பிள்ளைக்கு என்னைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிற. இன்னைக்கு நீ கேட்டா உன் பிரயாணம் உன் காரியத்தை கத்து வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடத்துல பேரண்ட்ஸ் நம்ம தான் கோட்டை விட்டுக்கிறோம். அநேகர் இன்னைக்கு வீடு இருக்கா, அழகு இருக்கா, சம்பாத்தியம் இருக்கா, வீடு வேலை இருக்கா, எல்லாம் இருந்தா நம்ம ஓகே. ஆண்டவர் இருக்கிறாரா, அந்த வீடு ஆண்டவர் அறிஞ்சிருக்கா, தேவ சமாதானம் அந்த வீட்டுல இருக்கான்னு இன்னைக்கு ஒருத்தரும் பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலோட்டத்தை பார்த்து வீட்டை வேதனைக்குள்ளாக தலைமுறை சமாதானத்துக்கு நேராக இழந்து விடாதபடி ஆபிரகாமுக்குள்ள இந்த உறுதி, அந்த பிரயாண காரியத்தை நீ ஆண்டவர் கையில கொடுத்து அது உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. தேவனை விட்டு போன அடி உண்டு. தேவனுடைய சமூகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிச்சு தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ ஆண்டவரை தூக்கி வீசிட்டு போனா உனக்கு வேதனை உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் வழிகள் வாய்க்க பண்ணணும், உன் பிரயாணம் வாய்க்க பண்ணணும், உன் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணணும்னா சங்கீதம் 1 வாசிக்க கேட்டது போல கத்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தா இரவு பகல் தியானமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனி கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா கத்தருடைய வேதத்தை நேசிக்கணும், பிரியமாய் இருக்கணும், இரவு பகல் தியானிக்கணும், தேவ பிள்ளையோட சம்பந்தம் வைத்துக் கொள்ளணும். தேவனை விட்டு பிரிக்கிற எந்த சக்திகளுக்கு நேராக, உலகத்துக்கு நேராக, மாய்க்கு நேராக விழுந்து போகாது. கடைசி காலம் வேதனைக்குள்ள விழுந்தவனை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆபிரகாம் உறுதியாக இருந்தார். அந்த உறுதினால பிரயாணம் வாய்த்தது, யாக்கோபுடைய காரியம் வாய்த்தது, யோசேப்புடைய வழிகள் வாய்த்தது. இன்றைக்கு நம்முடைய வழிகளும் நம்முடைய காரியத்தை நம்முடைய பிரயாணத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணவர். எல்லாரும் இப்படி இருக்கிற இடத்துல எழுவி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் இப்படி இருக்கிற இடத்துல எழுவி நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா. உன் வழிகளை கத்தர் வாய்க்க பண்ணுகிறார். உன் காரியம் தோற்று போனது போல இருக்குதோ, உன் காரியம் கை கூடி வர முடியாதபடி இருக்கிறதோ, இன்றைக்கு ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். உன் காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுகிறார். உன் வழிகள் வாய்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பிரயாணம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய தொழில் நடுவுல நீ பிரயாசப்படுகிறியா, உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கைட்டு செய்யற காரியம் வாய்க்கும். வாகனத்தை ஓட்டுகிறியா, கர்த்தருடைய வாகனத்தை ஓட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஊட்டமான ஆதன பௌட்டா ரகனா எல்லாரும் தேவ சமூகத்துல வாய்களை திறந்து கேளுங்க, 2 கரத்தை விரித்து கேளுங்க. என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்க கேளுங்க, எனக்கு ஞானத்தை தாங்காண்ட வர, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி எனக்கு தாங்காண்ட வர, என் வழி எனக்கு வாய்க்க பண்ணுங்க. தயவு செய்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒரு நல்ல கத்துடைய ஆழமான சத்தியத்துகளோடு கூட பகிர்ந்து இருக்கிறேன். பேசுனதுனால நல்ல கத்துடைய வார்த்தை வழிகள் உனக்கு வாய்க்கும் ஐயா.
உன் வழிகள் உனக்கு வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும், உன் பிரயாணம் வாய்க்கும். இந்த இடத்துல துக்கத்தோடு வந்துருக்கிற, நாளைக்கு இந்த காரியம் வாய்க்குமான்னு கேள்வியா வந்துருக்கிற, கர்த்தர் சொல்லுகிறார் வாய்க்கும். வேலைகளுக்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைங்க, வெளிநாட்டுக்கு போகும்படியாக பிரயாசப்படுற பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் வாய்க்க பண்ணப்பட போகிறது, உன் காரியம் வாய்க்க போகிறது. உன் காரியம் வாய்க்கிறது மட்டுமல்ல, ஒரு பிரயாணம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கோ கர்த்தருடைய வார்த்தைய, தேவ சமூகத்துல கேளு, தடைகளை மாற்றி அற்புதம் செய்யுங்க கேளு. கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே காரியங்கள் வாய்க்கட்டும், காரியங்களை கத்து கை கூடி வர பண்ணுவீராக, காரியங்கள் ஆசீர்வாதமாய் நடக்கட்டும் தகப்பனே. ஓ ரபல ரகசிய ஆராதனா ரகசிய தீரமான ஹப்தூராதன வைடா ரகனா ரகசிய. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சதானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சதானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று சொல்லுவோமா, தோல்வி நமக்கு, தோல்வி நமக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது வார்த்தை உரைக்கிறது.
எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை வழிகள் பிரச்சனையாய் இருந்ததோ வழிகளை கர்த்தர் அனுகூலமாய் வாய்க்க பண்ண போகிறார். உன் வழியை கர்த்தர் கோப்பவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். டபலபல சம்பலபல எல்லாரும் அநேக பிரச்சனையோடு இருக்கிறீங்க, அநேக தேடுக்காய் நிற்கிறீங்க. இந்த வழி எனக்கு சரியாக வேண்டும் என்று கேட்கிறீங்க. கர்த்தருடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார், பாதையை வாய்க்க பண்ணுகிறார், பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறார். இதுவரை நீ கண்ட தோல்வி அல்ல, என்னோட நாட்கள் கத்துட்டு வாழ்கிற தோல்வியை ஜெயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கூடுமே எல்லாம் கூடுமே, உமாலை எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உமால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உமாலை எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உமால் கூடாதது ஒன்றுமில்ல. ஒரு சில சொல்லுமா, கூடுமே எல்லாம் கூடும், உமால கூடாதது எனக்கு எதுவுமே இல்ல ராஜா. உமாலையாக விசுவாசத்தோடு சொல்லுங்க. அச்சி யாக்கோபு விசுவாசத்தோடு சொன்னா, நான் போகிற இடத்துலலாம் இதனோடு கூட வந்தார், இதை நான் செய்வேன் ஆண்டவர் என்று சொன்னார். அவன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லா காரியத்தையும் கை கூடி வர பண்ணினார். ஆபிரகாமுடைய வேலைகளை கடந்து வரும்போது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என்னோட வாழ்க்கையில கர்த்தர் எந்த காரியத்துல பிரச்சனையா இருக்கிறதோ, எந்த காரியம் வாய்க்கப்பட முடியாதபடி வேதனையோடு இருக்கிறையோ, இன்னைக்கு கர்த்தர் சொன்னது போல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஐயா, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். தோல்வியை கண்ட நாட்கள் போதும், துக்கத்தை கண்ட நாட்கள் போதும். என் ஆண்டவருடைய காரியத்துல அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். கையை பிரயாசம் வாய்க்கிறது, வீணான செலவுகளை கர்த்தர் மாற்றுகிறார், கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். கடன் வாங்காதிருப்பாய், சாதலுக்கு கொடுப்பாய். இயேசுவின் நாமத்தால எல்லாரும் கேளுங்க, என் கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமா இருக்கட்டும். நான் செய்யற காரியம் வாய்க்கப்படணும். எஸ் 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 எஸ். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ரிபல சம்பல பல வீரபல பல வீரபர பர பர பர. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உடபல பல சம்பல பல வீரபல பர 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 பர. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் இப்படி கேட்ட வார்த்தைகளுக்கு நேரா நம்மை ஒப்பு கொடுப்போமா. நம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், என்னென்ன காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் துளியமாய் கர்த்தர் வாக்கிய பாமை சோதரம் பேசினாரு. கர்த்தர் தாமை பேசின வார்த்தையின்படி நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாக நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை ஒரு விசை கூட பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி எல்லா தெய்வ பிள்ளைகளும் செபிங்க. ஆண்டவர், இன்னைக்கு அநேக தேவைகளோடு வந்திருக்கிறேன் ஐயா, அநேக எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறேன் ஆண்டவர், அநேக காரியங்களுக்காக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். என் காரியம் வாய்க்கட்டும் ஆண்டவர், என் காரியம் வாய்க்கட்டும் அப்பா. குடும்பங்களை ரட்சிப்புகளுக்காக இருக்கலாம், தாமை பண தேவைகளுக்காக இருக்கலாம், குடும்பங்களுடைய ஆமை சோத்திர மாற்றத்துக்காக இருக்கலாம். என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டோடத்துல கேளுங்க தேவ பிள்ளைய. கர்த்தர் காரியங்களை வாக்கிய பண்ணுவா. ஹalleluya. ஆவியானவரே மை சோத்திர எல்லாரும் கேளுங்க ஆண்டவர். ஒரு நாட்கள் இதே இடத்துல நான் ஜீவன சாட்சி அலம்பனப்பா, இன்னைக்கு இந்த காரியங்களை வாக்கிய பண்ணுங்கப்பா. என் குடும்பத்துல இந்த காரியங்களை வாக்கிய பண்ணுங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை வாக்கிய பண்ணுங்க. ஹalleluya. ஆமென். ஆபிரகாம் ஆமை சோத்திரம், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆமை சோத்திரம் ஊழியக்காரன் சொன்னது போல அவன் என்ன காரியத்தை நினைத்தார் அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியப்படினது போல எல்லாரும் கேளுங்க ஆண்டவர். இன்னைக்கு நானும் இப்படி அநேக காரியங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் ஆண்டவர். இந்த காரியங்கள் வாக்கியப்படவே அம்மை பண்ணுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் அந்த ஆண்டவரிடத்தில் கேட்போமா. ஹalleluya.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தை நம்முடைய எல்லாருடைய காரியங்களையும் கத்தர் வாக்கிய பண்ணி கத்தர் அற்புதங்களை செய்கிறபடியாக கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாட்கள்ல கத்த நம்ம ஜீவனுள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்ப போகிறபடியாக கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழங்கால் படிடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திட்டமாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கத்தரங்களுக்கு தந்து இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை இந்த கத்தோடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த ஆண்டவரே நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காரியம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அன்றைய காரியங்கள் எதிர்பார்த்து நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாருடைய காரியங்களையும் கத்தர் வாக்கிய பண்ணி கத்தர் நிறைவை தந்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளிலும் வந்திருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பலப்படுத்துங்க, கத்தர் ஆசீர்வதிங்க, கத்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கத்த கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவுகளை கத்த கொடுங்க. ஆண்டவரே பிள்ளைகள் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவதாமே நல்ல வெற்றிகளை கத்த கொடுத்து அருமையான பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவு என்னமா கத்தாவு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கத்த கொடுங்க. வேலைகளுக்காக முயற்சிகள் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளியிடங்கள் போக ஆயத்தப்படுகிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்ட காரியங்களை கத்த வாக்கிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவு என்னமா கத்தாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமணங்களுக்கு அறிகிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணைகளை கத்தர் அமைத்து கொடுங்க. திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் திருமணங்கள் நடக்க ஆண்டதாமை கத்த கிருபைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க. தாவு என்னமா கத்தாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்ப்பஸ்திரீகளை கத்தர் ஆசீர்வதியும் மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்து கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல ஆண்டு அற்புதங்களை கத்த செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன் பாரங்களையும் கத்த நீக்கிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடு நம்முடைய பிள்ளை நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுங்க. வாடகை வீடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சொந்த பவனங்களை கத்த கொடுங்க. வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ற வேலைகளை சீக்கிரமாய் முடித்து அதுக்குள்ள குடியேறி கடந்து போக கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடம்புல உடலை கத்த ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரும் கத்த சந்தித்துக்க முடியும். பிள்ளைகள் குடும்பமாய்மை ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவை ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டமாய் கத்திருந்த ஆராதனை கத்த பொறுப்படுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோங்க. தாவை தேசத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டவரே சத்துடைய வல்லமைகள் சாத்தனுடைய தந்திரங்கள் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் கத்தர் அழித்து ஆண்டதாமை கத்தர் அற்புதங்களை கத்த செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஆமை வேலை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு செய்கிற வீரர்களில் ஆண்டுடைய கரம் கொடுக்கட்டும். நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கத்த கொடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இருக்கிற இடங்கள் ஆண்டுடைய கரம் கொடுக்கட்டும். வாகனங்களை போகிற வருகிற வழிகளில் எல்லாம் ஆண்டுடைய கரம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். வழியிடங்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை செய்கிற வீரர்களை கத்த ஆசீர்வதி. நல்ல வருமானங்களை கத்த கொடுங்க. ஆண்டவர் இல்லாதபடி நல்ல வேலைகளை கத்த கொடுத்து வேலை செய்கிற சம்பளங்களை ஆண்டவர் கொண்டு கிடைக்க கத்த கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கத்த நீக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். வாகனங்களை போகிற வருகிற தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டு தம்முடைய தூதர்களை கொண்டு கத்த வீடு பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நிச்சயமா வருகிற வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கிறதை கத்தர் பார்க்கிற தேர்தல் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் நடக்க ஆண்டு தாமை கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஒரு ஆட்சியை தாரும். உங்க நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்துள்ள பகுதிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.